மா, எதுக்குமா அழுகுறீங்க? உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. என் புள்ளைய நான் இப்படி எல்லாம் திட்டினதே இல்ல. அவனை எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்தேன் தெரியுமா? அவனுக்கு சின்னதா அடிபட்டா கூட என்னால தாங்கிக்கவே முடியாது. யாராவது அவனை டேய்னு அதட்டுனா கூட அவங்க கிட்ட நான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போவேன். ஆனா இன்னைக்கு நானே அவனை என்னென்னமோ சொல்லி திட்டேன். அவனை என்கிட்டயே பேசாதன்னு வேற சொல்லிட்டேன். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாம் அவளால. என்னைக்கு அவ இந்த குடும்பத்துக்கு வந்தாளோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னையும் என் புள்ளையும் பிரிச்சு வச்சிருக்கா. எனக்கு தெரியும், நீங்க உங்க பிள்ளைய திட்டிட்டு இங்க வந்து அழுதுட்டு இருப்பீங்க, சோகமா இருப்பீங்கன்னு. அத்தை, இந்தாங்க. யாரு யாரு கிடையாத? போடி வெளிய. இது பாருங்க அத்தை, உங்களால உங்க பிள்ளையையும் என்னையும் ஒதுக்கி வச்சிட முடியாது. வாய மூடி. நீ என்ன இந்த வீட்ல ஒருத்தி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீயும் என் புள்ளையும் ஒண்ணா? இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உன் கூட வாழற வரைக்கும் அவனையும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். எனக்கு 2 புள்ளைங்க தான். ஒண்ணு கதிரு, இன்னொன்னு தீபா. அவன் என் புள்ளையே இல்ல. அத்தை, திரும்ப திரும்ப உங்க பிள்ளைய திட்டிட்டு மறுபடியும் ஏன் வருத்தப்படுறீங்க? வேண்டாம் அத்தை, கோவப்படாதீங்க. என்ன கோவப்படுத்திட்டு கோவப்படாதீங்கன்னு வேற சொல்றியா? இங்க இருந்து நீ போறியா இல்லையா? இல்ல, நான் போக மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னு ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் கேளுங்க அத்தை. என்ன வேணும் உனக்கு? அத்தை, இந்த உலகத்திலேயே அம்மாவுக்கு சமமான உறவு எதுவுமே இல்ல, அது எனக்கு தெரியும். ஆனா நான் அம்மாவையும் புள்ளையும் பிரிக்கிற அளவுக்கு மோசமான ஆள் கிடையாது. நீங்க உங்க புள்ளைய எப்படியெல்லாம் வளர்த்திருப்பீங்க, அவர் மேல எவ்வளவு பாசம் காட்டியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பாருங்க அத்தை, நான் உங்க புள்ளைய